வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த காரப்பொடியை வச்சு நல்ல காரசாரமாக கார மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த கார மீனை வச்சு காரமே இல்லாமல் கார மீன் சொதி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காரம் அதிகம் சேர்க்க விரும்பாதவங்க அந்த மாதிரி கார மீன் சொதி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல புளிப்பும் காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கார மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த கார மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு காரப்பொடி இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார மீனை எப்படி கழுவி சுத்தம் பண்ணுறதுங்கிற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கார மீன் பெரிய மீனை விட இந்த மாதிரி சின்ன மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா வாசம் வரும்போது 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 10 பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் அல்லது தட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காரத்துக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கடமிளகானா காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 4 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி மிளகாப்பொடி இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலையெல்லாம் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலை சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மற்ற மீன் மாதிரி இந்த மீன் குழம்புக்கு புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி கொஞ்சம் குறைச்சி தான் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகும். குழம்பு நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு கொதிக்க வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துருக்கனால இந்த குழம்பு நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டங்களை சேர்த்துக்கலாம். அடுப்பு இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த மாதிரி கொதிக்க விடும்போது இந்த மீன் நல்லா வெந்து வந்துடும். கரண்டினால அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அந்த மீன் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. நம்ம மீன் சேர்த்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த மீன் நல்லா வெந்து இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாத்திரம் முழுக்க அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புளிப்பும் காரமும் சேர்ந்த காரப்பொடி மீன் குழம்பு இப்போ சூடாக ரெடியாக இருக்குது. இந்த காரப்பொடிக்கு மருத்துவ குணம் அதிகம் இருக்குது. சளியை கரைக்கிற தன்மை இந்த காரப்பொடிக்கு உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இந்த மீனை எடுத்துக்கிட்டாங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நீங்களும் இந்த காரப்பொடி மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.